நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முதன்மை செய்திகளை ஒரு பறவை பார்வையில் தொகுத்து வழங்கும் நியூஸ் பேப்பர் பகுதிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நாளிதழ்களினுடைய முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி என்று பார்க்கும் பொழுது அது பிரதமர் மோடி ஜின்பிங் பேச்சுவார்த்தை தான் எல்லா நாளிதழ்களிலும் தவறாமல் இடம்பெற்றிருக்கிறது. அது முதல் பக்கத்தின் முக்கிய செய்தி மட்டுமல்ல, ஒரு புவிசார் அரசியல் நகர்வு என்கிற ஜியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் என்ற வகையிலும் கூட ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. பிரதமர் மோடி சீன அதிபர் ஜின்பிங் பேசினார்கள். எல்லை பிரச்சனைக்கு சுமூகமாக தீர்வு காண வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அதே போல இரு நாடுகளினுடைய ஒத்துழைப்பு என்பது கிட்டத்தட்ட 280 கோடி மக்களினுடைய நலன்கள் சார்ந்தது என்று பேசியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் உள்நாட்டு பொருட்களையே மக்கள் வாங்க வேண்டும் என்று பிரதமர் மோடி மன் கி பாத்தில் பேசியிருப்பது, அதே போல பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்கா அதிக வரி விதிக்கிறது என்று ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருப்பது, இதற்கு நடுவே நவம்பரில் இந்தியா வருவதாக இருந்த அதிபர் டிரம்பினுடைய பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடும் அல்லது ரத்து செய்யப்படக்கூடும் என்ற ஒரு செய்தி, இவையெல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன. இவை எல்லாமே வேறு வேறு செய்திகள் போல நமக்கு தென்பட்டாலும் கூட இவை அனைத்துமே ஒரே செய்தி தான், ஒரே செய்தியினுடைய வெவ்வேறு பரிமாணங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்று இந்தியா அமெரிக்கா இடையான உறவு கிட்டத்தட்ட ஒரு பகுதி கோமா நிலைக்கு சென்று விட்டதை பார்க்கிறோம். காரணம், அமெரிக்கா கையை முறுக்கி காரியம் சாதிக்கிற ஒரு வர்த்தக கொள்கையை பின்பற்றுகிறது. இதன் காரணமாகத்தான் இந்தியாவிற்கு 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது, இந்திய பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழலில் தான் இந்தியாவும் சீனாவும் கைகோர்த்திருப்பது என்பது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இரு நாடுகளும் பிரதமர் மோடியும் ஜின்பிங்கும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் உடன்பட்டிருக்கிறார்கள். அது இந்தியாவும் சீனாவும் எதிரிகள் அல்ல, வளர்ச்சிக்கான கூட்டாளிகள் என்று அவர்கள் உடன்பட்டிருக்கிறார்கள். இது மிக அடிப்படையான ஒரு செய்தி. இது தவிர விமான சேவை தொடங்குவது, கைல மானசரோவர் யாத்திரைக்கு அனுமதி வழங்குவது போன்ற வேறு பல அடுத்தடுத்த நகர்வுகளும் இருந்தாலும் கூட அடிப்படையில் இந்தியாவும் சீனாவும் எதிரிகள் அல்ல, வளர்ச்சிக்கான கூட்டாளிகள் என்று ஒப்புக்கொண்டிருப்பது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ஏற்கனவே இருந்த அந்த 7 ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக, அதுவும் 2020 கால்வன் பள்ளத்தாக்கு மோதலுக்கு பிறகு ஏற்பட்டிருந்த அந்த உரசல் நிலை தணிந்து இரு நாடுகளும் கைகோர்க்க தொடங்கி இருக்கின்றன. இப்படி கைகோர்த்திருப்பது என்பது 3 பரஸ்பர நலன்களின் அடிப்படையில் 3 மியூச்சுவல்ஸ் என்று மோடி ஜின்பிங்கிடம் கூறியிருக்கிறார். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட், மியூச்சுவல் சென்சிட்டிவிட்டி, இந்த 3னுடைய அடிப்படையில் தான் இந்தியா சீனா உறவுகள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்று அவர் ஜின்பிங்கிடம் கூறியிருக்கிறார். அதே போல ஜின்பிங்கை பொறுத்தவரையில் யானையும் டிராகனும் கூட்டாக நடனமாடுவது என்பது இருதரப்பு நலன்களுக்கு மட்டுமல்ல, ஆசிய பகுதியினுடைய நலன்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலக நலன்களுக்கே உகந்தது என்று ஜின்பிங் கூறியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் நகர்வு. இதை ஒட்டி பிரதமர் மோடி உள்நாட்டு பொருட்களையே நீங்கள் வாங்க வேண்டும் என்று இந்திய மக்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்குங்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். இது முந்தைய செய்தியோடு நாம் எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால், இந்தியா சீனாவுடையான அந்த உறவுகள் வலுப்படுகின்ற அதே வேளையில் சீன பொருட்கள் இந்தியாவிற்கு அளவுக்கு அதிகமாக இறக்குமதி ஆகின்றன. இந்திய சந்தையில் சீன பொருட்கள் மலிவு விலையில் கொண்டு வந்து கொட்டப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இதை எதிர்கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக உள்நாட்டு பொருட்களையே வாங்குங்கள் என்ற அந்த பிரதமர் மோடியினுடைய அழைப்பை நாம் பார்க்க முடியும். இதற்கு நடுவே பிரிக்ஸ் நாடுகளுக்கு அமெரிக்கா அதிக வரி விதிக்கிறது என்று ரஷ்யா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த பிரிக்ஸ் நாடுகளினுடைய கூட்டமைப்பு தான் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா, சைனா. இந்த 5 நாடுகளும் கூட்டாக சேரும் பொழுது அது வளரும் நாடுகளினுடைய குரலாக, உலகில் அதிக பொருளாதார வளர்ச்சிக்கான நாடுகளாக, அதிக மக்கள் தொகை உள்ள நாடுகளாக, மேற்குலகிற்கு சவால் விடக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. அப்படி ஒரு கூட்டமைப்பு வளர்ந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் அமெரிக்கா அப்படி அதிக வரி விதிக்கிறது என்று ரஷ்யா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இதற்கு நடுவே வரும் நவம்பர் மாதத்தில் குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ட்ரம்ப் இந்தியா வருவதாக திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி அவர் வருவது இனி சாத்தியமில்லை, அவர் வரமாட்டார். அந்த பயணம் ரத்து செய்யப்படக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாம் பார்த்த இந்த 4 செய்திகளுடைய தொடர்ச்சி தான். இனி இந்திய அமெரிக்க உறவுகள் மேலும் ஒரு சீர்குலைவுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை இருப்பதைத்தான் இது உணர்த்துகிறது என்பதை பார்க்கிறோம். இதை தவிர்த்து விட்டு அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த இந்தியா சீனா இடையான இந்த நட்புறவு குறித்து காங்கிரஸ் ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. முதுகெலும்பற்ற மத்திய அரசு சீனாவுடன் இணங்கி போய்விட்டது, அடாவடி சீனாவிற்கு மத்திய அரசு பணிந்து விட்டது என்பதாக காங்கிரஸ் விமர்சித்திருக்கிறது. குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானுக்கு சீனா உதவி செய்ததை பற்றி ஏன் மோடி பேசவில்லை? அது மட்டுமல்ல, வடகிழக்கு மாநிலங்களை பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய நீர்மின் திட்டத்தை சீனா செயல்படுத்த இருக்கிறது. அது குறித்தும் கூட மோடி வாய் திறக்கவில்லை. இந்த புல்லியிங் அக்ரசிவ் சைனாவுக்கு இந்தியா இந்திய மத்திய பாஜக அரசு அடிமணிந்து விட்டது என்பதாக காங்கிரஸ் விமர்சித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை தவிர்த்து விட்டு பார்க்கும் பொழுது மகுவா மொய்த்ரா, மேற்கு வங்க எம்பி,
ஃபயர் பிராண்ட் ஸ்பீக்கர் நாடாளுமன்றத்தில் எல்லோருடைய கவனத்தையும் கவரக்கூடிய அந்த மகுவா மொய்த்ரா மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது அமித்ஷா தலையை வெட்டி டேபிளில் வைக்க வேண்டும் என்று அவர் பேசியதான் கூறி அப்படி ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையில் அவர் அப்படி பேசவில்லை. மாறாக ஊடுருவற்காரர்கள் நாட்டிற்குள் ஊடுருவி வந்து விட்டார்கள் என்று கூறுகிற மத்திய அரசு அதற்கு யார் பொறுப்பு, இந்த எல்லை பாதுகாப்பு படையை கையில் வைத்திருப்பது யார், இவற்றிற்கெல்லாம் பொறுப்பாக இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தானே இவற்றிற்கு பொறுப்பு, அவரது தலைதானே உருண்டிருக்க வேண்டும் என்று உருவகமாக அவர் கூறினார். ஆனால் அவர் தலையை வெட்டி டேபிளில் வைக்க வேண்டும் என்பது போல பேசினார் என்று ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிற செய்தியாக இருக்கிறது. சமூக அக்கறை சார்ந்த செய்தி, ஒரு அறிவு சார்ந்த செய்தி என்று பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கிட்டத்தட்ட 38 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டணம் அமலுக்கு வந்திருக்கிறது என்ற செய்தி இது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏனெனில் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியா முழுக்க இந்த சுங்கச்சாவடிகள் என்பவை வழிப்பறியில் ஈடுபடுகிறார்கள். வழிப்பறி கொள்ளை என்று சொல்வதை தவிர அதற்கு வேறு வழியே கிடையாது. நீங்கள் எந்த சுங்கச்சாவடிக்கு போனாலும் சுங்கச்சாவடிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான எந்த அடிப்படை விதிகளும் அங்கு பின்பற்றப்படுவதில்லை. சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை, கழிவறை வசதி இருப்பதில்லை, ஆம்புலன்ஸ் இருப்பதில்லை, அந்த சுங்கச்சாவடிகள் அருகே கூட பல நேரங்களில் விளக்குகள் கூட இருப்பதில்லை என்கிற மிக மோசமான நிலையில் இருக்கின்றன. ஆனால் இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை மட்டும் மத்திய அரசு தொடர்ந்து உயர்த்தி கொண்டே இருக்கிறது. அந்த செய்தி ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அது குறித்து தினமணி நாளிதழில் ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள். எப்படி நியாயமற்ற வகையில் இந்த சுங்க கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு உயர்த்தப்பட்டிருக்கிறது, அது ஒரு டிரான்ஸ்பரண்டான உயர்வாக இல்லை. அது மட்டுமல்ல, மாநில அரசும் மத்திய அரசும் கூட்டாக சேர்ந்து ஏமாற்றுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனெனில் மத்திய அரசோடு பேசி இந்த சுங்கச்சாவடிகளில் ஒரு 28 சுங்கச்சாவடிகளை நாங்கள் நீக்குவோம் என்று தமிழக அரசு 2021 கூறியது. ஆனால் அது செயல்படுத்தப்படவில்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே போல மத்திய அரசும் கூட தன் பங்குக்கு மக்களை ஏமாற்றுகிறது தினமணி நாளிதழ் இந்த தலையங்கம் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த தலையங்கத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான அம்சம், இந்த சுங்கச்சாவடி என்கிற ஒரு கான்செப்ட், இப்படி ஒரு கருத்துருவை உருவாக்கி நாடு முழுக்க இதை அமல்படுத்தியதில் நிதின் கட்கரிக்கு முக்கிய பங்குண்டு. இந்த வழிப்பறி கொள்கைக்கு கொள்கை அடித்தளம் அமைத்தவரே அவர்தான். அவர் இதுபோல் ஏற்கனவே பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார். 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி என்ற நிலை ஏற்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் சொன்னதுதான், அதுபோல் இந்த நிலை இதுவரை இல்லை. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 20 சுங்கச்சாவடிகள் இருக்கலாம். ஆனால் 78 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்டண கொள்ளைக்கு எப்பொழுது முடிவு என்பது தெரியவில்லை. இது தவிர்த்து விட்டு சென்னையினுடைய புறநகர் பகுதியான மணலியில் மேகவெடிப்பு காரணமாக 27 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாக ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை பொறுத்தவரையில் புவியினுடைய வெப்பநிலையில் பருவநிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகள் என்பது இன்று மனித குலத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியிருக்கிறது. புவி வெப்பநிலை அதிகரிப்பு, மாசுபாடு அதிகரிப்பது, இதன் காரணமாக இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த புவியினுடைய வெப்பநிலை உயரும் பொழுது அது எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும், குறிப்பாக நகர்ப்புறங்களில் கனமழை, திடீர் வெள்ளம், கட்டடங்கள் இடிவது மனித உயிர்களுக்கு பாதிப்பு என்கிற ஒரு அபாயத்தில் கொண்டு போய் விட்டுவிடும். எனவே இந்த பருவநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வு என்பது இன்றைக்கு அவசியம் என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில் அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. கண்ணில் பட்டவற்றில் கவனம் ஈர்த்த செய்திகள் என்று பார்க்கும் பொழுது இந்த தெருநாய்கள் தொடர்பான உத்தரவை பிறப்பித்த ஒரு நீதிபதி, தெருநாய்களால் நாங்கள் பிரபலமாகி இருக்கிறோம் என்று நகைச்சுவையாக பேசியிருக்கிறார். அது இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இந்த சசிகாந்த் செந்தில், திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி, அவர் ஒரு உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த உண்ணாவிரதம் காரணமாக காங்கிரஸ் கட்சிக்குள் கோஷ்டி பூசலில் இருப்பவர்கள் ரொம்ப கடுப்புடன் இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல இபிஎஸ் குறித்து பிரேமலதா விமர்சித்திருக்கிறார். நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார், அவருக்கு கூடுகிற கூட்டம் எல்லாம் பணம் வாங்கி கொண்டு கூடுகிற கூட்டம் என்பது போல அவர் விமர்சித்திருக்கிறார் என்று தினமலர் நாளிதழில் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த செய்தியை பொறுத்தவரையில் அநேகமாக தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து விட்டது என்பதைத்தான் அந்த பேச்சு காட்டுகிறது. ஹாசினி.